இப்ப மாட்டுவல ஏன் ஒய்ஃப் பாவங்கள்ல பாப்போம் பாப்போம். பார்க்கலாம். இது நல்லா இல்ல. நல்லா இல்லையா? எனக்கு வந்து இது சுத்தமா பிடிக்கல. இது என்ன நானா இங்க வாழ்றதா இல்ல வேற எங்கயா போய் இருக்கறதா நானே? ஏன் என்னாச்சு உங்களுக்கு? இப்போ என்ன பண்ணிட்டாங்க? உங்களை சொத்தை எதையும் புடிங்கிட்டு போயிட்டாங்களா யாராவது? சொத்தா புடுங்கனா கூட பரவாயில்லையா, பீரோவல்ல பாதிய புடிங்கிட்ட நீ. 4 டோர் தான் பீரோ. ஆமா. அந்த 4 டோர்ல 3 டோருக்கு நீ தான் ஆக்குபை பண்ணி வச்சிருக்க. சரி. எக்ஸாக்ட்டா நம்ம வீட்டு சிச்சுவேஷன். ஒரு டோரா முழுசா இருக்கேன்னு நினைச்சேன். அதுல போட்டேன். சரி நான் அயன் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு வந்து ஆங்கர்ல பூரா மாட்டி வச்சிருக்க. அப்ப நான் அந்த சாரியை பூரா போய் எங்க வைக்கிற? தெருவுல தூக்கி எறியவா? இல்ல தூக்கி எறியறதுல கரெக்டான கேள்வி தானே. பிடிச்சல. சரி கீழ இருந்த வச்சா பார்த்தா அந்த பேஸ்மென்ட் மாதிரி இருந்தது. அதுலயும் பார்த்தோம்னா சென்ட் பவுடர் அது இது மேக்கப் கிட் அதுன்னு வச்சு அதை ஃபில் பண்ணிட்டேன். அப்ப அத பூரா எங்க வைக்கிறது? சரி அத விடு. அது கீழ ரெண்டு டிராய் இருக்கு. ஆமா. அந்த டிராய்லயும் பார்த்தா ஒரு டிராப் பூரா ஒரு ஐட்டமா இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் ஒரே ஒரு சீப் என்னோட இருக்காங்க. அவ்வளவுதான். ஏன் உங்களுக்கு ஃபைல் அந்த சீப் நீங்க தான் வச்சிருக்கீங்க. ஆமா அது ஃபைல். சரி அத விடு. அது கீழ வந்து ரெண்டு அது 2 குட்டி ரேக் மாதிரி இருக்கு. அவ்வளவுதான். இப்ப இவ்வளவுதான் சைஸ். Dress வைக்க விடுறேன். சரி பரவாயில்ல என்ன அப்படின்னு நானும் விட்டுட்டு போனேன். இப்ப அதையும் பாதியை கழிச்சு விட்டுட்டு பாதியில பாப்பா Dress வரணும் அப்படின்னு சொன்னா இது என்ன நியாயம்? அது யார் குழந்தை? யார் குழந்தை சொல்லுங்க. என் குழந்தை. உன் குழந்தை தானே? உன் குழந்தையோட ட்ரெஸ் வைக்கிறதுக்கே நீங்க இப்படி பண்ணீங்கன்னா எப்படி? எனக்கு புரியல. ஐயோ அதுல வைக்க முடியல. சூட்கேஸ்ல திரிக்கிற மாதிரி உள்ள திணிச்சு வச்சிருக்க மாதிரி இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து Dress வைக்கிறதுக்கு ஒரு பீரோ வேணும் அவ்வளவுதானே? ஆமா நான் பீரோ இல்லாம நான் இங்க தான் இருக்கேன். நான் அப்ப நான் புருஷன் இல்லையா? நான் இந்த வீட்ல வாழல. நான் தெருவுலயா படுத்திருக்கேன். சரி நான் ஆன்லைன்ல ஒரு பீரோ வாங்கி தரேன். ஓகே நல்லவதான். கொஞ்சம் அப்பப்ப லைட்டா கொஞ்சம் போ. ஏங்க வந்து புடிங்க லைட்டா. இங்க வாங்க. புடிங்க. ஆமா இத புடிக்கத்தான் நீ என்ன கூட்டியாமா? ஏன் இதுக்கு என்ன? கயிறு சொல்லுங்க. இன்னும் வெயிட்லெஸ் தான். ஆமாங்க. எதுக்கு சூராக்கெல்லாம் கொண்டு உள்ள வைக்கிற நீ? சூராக்கா? ஏங்க இது உங்களுக்கு ஆர்டர் பண்ண பீரோ. பீரோவா? நம்ம அதான் ஏமாத்திட்டு இருக்கீங்க. அப்ப நினைச்சதா புக் ஷெல்ஃப் ஆர்டர் பண்ண உங்களுக்கு கம்பார்ட்மென்ட் Dress எல்லாம் அடுக்கி வச்சுக்கலாங்க. எது இதுல கம்பார்ட்மென்ட் அடுக்கி வைக்கிறீங்க? ஆமா. உங்க Dress எல்லாம் எடுத்துட்டு வாங்க. போங்க. போய் எடுத்துட்டு வாங்க போங்க. ஓகே. சூப்பர். கொண்டாங்க. எல்லாம் வச்சாச்சு. ஏங்க உங்க Dress எல்லாம் இதுக்குள்ளே அடங்கிருச்சு. எனக்கு இந்த ஒரே ஒரு ரேக் மட்டும் தரீங்களா? அதுல நம்ம குழந்தையோட டயப்பர் அப்புறம் இந்த நல்ல ஜட்டி அதெல்லாம் வச்சுக்கிறேன். ஏன்னா டக்குன்னு எடுக்கிற மாதிரி தேவைப்பட்டா போடுற மாதிரி. ஆமா வேணும்ல. சரி வச்சுக்க. ஒண்ணு முழுசா எடுத்துக்க. முழுசாவே எடுத்துக்க. நான் இன்னொரு வீடு வாடகைக்கு புடிச்சு அங்க ஒரு Dress எல்லாம் வச்சுட்டு நான் அங்க கொடுத்து நடத்துறீங்களா? அத நான் பண்ணிக்கிறேன். தனி வீட்டுக்கு போறீங்களா? நான் போய் இது தங்கிட்டு வரேன். ஏங்க வாங்க பீரோ எடுத்துக்கங்க. வேணாம் கொடுக்க மாட்டேன் எனக்கு. மச்சான் வேலை வந்துட்டு மச்சான். சரி போய் தான் வேற வழி கிடையாது. பாத்து போயிட்டு வானே. மச்சான் நான் நல்லா பாத்துக்காங்க. நான் பாத்துக்கிறேன். பாப்போம் மச்சான். சரியா? அண்ணே அண்ணி கேட்டேன்னு சொல்லுங்க. சரி பாப்பாவை கேட்டேன்னு சொல்லுங்க. அடுத்த வாரம் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வாங்க. அவருக்கு லீவு தான். நான் போகணும்னு எனக்கு என்ன இல்ல. இருந்தாலும் வேற வழி இல்லையேன்ட்டு தான் போக வேண்டியதா இருக்கு. போல போகணும்ல. இங்கே வெட்டி உட்காரணும் மச்சான். உட்கார்ந்து வெட்டி உட்கார்ந்திங்க முடியல. தங்கச்சிக்கு கைமணம் நல்லா இருக்குன்னு நிறைய சாப்பிடுவேன். அப்படியே அதனால தான் இப்போ அங்க அப்பப்ப வந்துட்டு போறது. சரி போகணும்னு கொஞ்சம் தோணத்தான் செய்யுது. இருந்தாலும் டைம் ஆகுது. ட்ரெயின் மிஸ் பண்றீங்க. ஆமா அப்புறம் திருப்பி ரெண்டால தங்கிட்டா. சரி போய்டா. அடுத்த வாரம் வீட்டுக்கு வாங்க. வாங்க போயிட்டு வாங்க. வா சாமி கிளம்புறேன்னா கிளம்ப வேண்டியது. கிளம்புறத விட்டு கிளம்புறேன் உள்ள வேணா இருந்தீங்களே. என்ன அழுதுகிட்டு இருக்க? உங்க அண்ணன் அங்க கொண்டு போயிட்டானா? சந்தோஷப்படுறேன் நானு. தேவையில்லாம வெறி அடிச்சிட்டு இருக்காத. என்ன சொல்றீங்க? வீட்டு விட்டு போறது சந்தோஷமா இருக்கா? ஆமா 2 நாள் கழுத்தை போட்டு வரக்கு போட்டுக்கிட்டு கிளம்புறேன்னா கிளம்பணும். சொல்லிட்டு கிளம்புறேன். அப்புறம் இது பண்றேங்க. அப்புறம் தங்கச்சினா ஓ தங்கச்சி புள்ளையில பத்தி உனக்கு இங்க தெரியாதா உனக்கு? ஏன் உங்க தங்கச்சி இங்க வீட்டுக்கு வரப்போ அவ மட்டும் இங்க டேரா போட்டாலே அப்ப உங்க அண்ணன் உங்க பேசி சாவடிக்காண்டி. ஏன் உங்க தங்கச்சி மட்டும் பேசி சாகடிக்கலையா? தங்கச்சி ஸ்வீட் கேர்ள்ரியா தங்கச்சி ஒண்ணு பண்ணாது. ஐயோ தங்கச்சி பையன் ஒருத்தர் இருக்கானே. அப்படியே முள்ளு மலரும் காளி ஒரு தங்கச்சி அப்படியே தங்கச்சி அப்படியே வந்து திருப்பாச்சி விஜய் அது அவங்க தங்கச்சி. ஆமாடே தங்கச்சி என்ன தங்கச்சி? குழந்தைய பத்தா
எதுக்கு சண்டை போடுறீங்க? மறந்து போச்சு. எதுக்கு சண்டை போட்டீங்க? என்னங்க கிளம்புறேன்னு சொன்னா கிளம்ப வேண்டியது. கிளம்புறேன் வாசல்ல வந்துட்டு போயிட்டு வரோம்மா, போகிறதுக்கே மனசு இல்ல, போகணுமா நினைக்கிறேன், அதுங்கிறேன் இதுங்கிறேன்னு 1 நிமிஷம் முடிய வேண்டிய சீனா 3 நிமிஷம் எடுத்துட்டு இருக்காங்க. என்ன பிரதர், நாங்க 1 மணி நேரமா சொந்தக்காரங்கனால அப்படிதாங்க கிளம்புறேன்பாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு மனசு தேக்காது. அப்படின்னு பேசிட்டு போயிட்டு வரேம்மா, தங்கச்சி நல்லா இருக்கியா, திருப்பி வர்றேன், போகணும்னா ஆசை. சொந்தக்காரன் தான் போட்டு இழுக்கிறான்னா போற வரவெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. யாருங்க? நீதான்டா. எப்படி சீனா முடிக்க தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்க, இன்னும் உட்கார்ந்துட்டு வள வள கொல கொல தங்கச்சி பலகாரம் கிட்ட இதை எடுக்க வந்தேன், இதுக்கு போயிட்டீங்க. பாத்திரத்தை ஒரு நிமிஷம். என்னங்க பாத்திரத்தை கழுவ கூப்பிடுறியா? இது கொடுத்து விட்டுருந்த பாத்திரத்தை எம்மா, என் பிள்ளை பாவம் வேலை பார்த்துட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு வர்றேன், வீட்டுல வந்து வீட்டு வேலை பார்க்கணுமா? ஷோ, இது ஏன் சமஸ்தானம். நான் இருக்கிற வரைக்கும் என் பிள்ளை எந்த வேலையும் பார்க்க கூடாது. உன்னை பத்தி ஒரு பாட்டு பாடலாம் நினைச்சா காப்பி ஆடு குடுக்கலாமா அந்த நாய்? இந்த பாட்டு மக்கள் கிட்ட சொல்லு, அவங்களே ஃபீல் பண்ணிக்குவாங்க. அருந்ததி படத்துல அந்த சக்கம்மா பாட்டேன். சமஸ்தானம், என் பிள்ளை நான் இருக்கிற வரைக்கும் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன். மம்மி ஜாலி, புரிஞ்சுதா? போ போ, புள்ளே வேலை சொல்றா. டேய், என்னடா இது, பாத்ரூம்ல உனக்கு கழுவுறதே இல்லையா? கழுவோம். என்ன அப்படி இருக்கு? அது இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல கழுவுனது, அது அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஏன் கழுவ மாட்டானாமா? டிராவிட் ஃபேஸ் பாருங்க. அதெல்லாம் சொல்லி கொடுக்கலையாமா? இதெல்லாம் சொல்லி தருவாங்களா? கழுவிதான் வச்சிருக்கேன். கழுவுன மாதிரி இல்லையம்மா, அது தினமும் அதை கழுவணும். தினமும் கழுவிடுறது. தினமும் கழுவுன மாதிரி இது தெரியல. இது இந்த கலர்ல இருக்கு. இது எங்க ஊர் பிஎல்எஸ் லாட்ஜ்ல நம்ம தாத்தா எல்லாம் வந்தாங்க, அங்க தண்ணியை போட்டு படுக்கிறதுக்குன்னு ஒரு ரூம் இருக்கும். அந்த பாத்ரூம் கூட இதோட டீசெண்டா இருக்கும். அது குடும்பத்து பெண்கள் நல்லா வீட்டுல சொல்லி கொடுத்து வளர்த்தா வரும், இல்லன்னா வராது. உங்க அம்மா என்ன எப்படி பேசிட்டு போறாங்க, நீங்க என்ன ஏதோ எக்ஸ்ட்ரா டயலாக்லாம் என்னமோ சொல்லிட்டீங்க. என்ன புதுசுல கழுவுனதுன்னு சும்மா ஜோக் ஜோக் இல்ல, அது ஜோக். ஃபேஸ் ரியாக்ஷன் பாருங்க. ரொம்ப எரிச்சலா இருக்கு. என்னடா அவள்ட்ட பேசிக்கிறீங்க? நம்ம கழுவிற சமையல் ஆகுமா? ஃபேஸ் ரியாக்ஷன் பாருங்க. 11 மணி ஆச்சு. மதிய சாப்பாட்டுக்கு என்ன? போய் வேலைக்கு போடா, போடா பாத்துக்கோ. ஏமா, கருவாடு வாங்கி வச்சுட்டு போனேன் போன வாட்டி, பிரிக்காம அப்படியே கருவாடு வச்சே கொடுக்கலையா உனக்கு? வச்சே கொடுக்கலம்மா. ஏன் வச்சு கொடுக்கல? தெரியாது, அவளுக்கு சமைக்க தெரியாது. உனக்கு பிடிக்கலன்னா அவனுக்கு பிடிக்கலம்மா. செய்ய தெரியாது அவளுக்கு. செய்ய தெரியாதா? தெரியாதுமா அவளுக்கு. ஆமா, அதான் யூடியூப்னு என்னென்னமோ வச்சிருக்காங்க, அதுல போட்டு பாக்கணும். பொழுதுனைக்கு போன தானே பாத்துக்கிருக்கா. செஞ்சு கொடுத்துறது இன்னைக்கு செஞ்சிரு, இன்னைக்கு செஞ்சிருறது. இன்னைக்கு நீ ஒன்னும் செய்யணும். நான் நெய் மீன் குழம்பு வச்சு நெய் மீன் கருவாடு போட்டு நல்லா பண்ணி தரேன். வா, தெரியுமா? நான் பண்ணி கொடுத்துறேன் என் பிள்ளைக்கு. இன்னும் ஒரு நாள் தான் பாத்துக்க, இன்னும் ஒரு நாள் தான். ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க. ஏமா, வாமா இங்க போ. ஏண்டா எதுக்குடா அழுதுக்கு இருக்க? ஒரு வாரம் இருந்துட்டு போங்க. அவர் அங்க தனியா இருக்காரு. அவரே சாப்பிடும். அவர் கிடக்காருங்க தனியா. இருக்க முடியாது உனே. நான் மட்டும் இங்க தனியா இருக்கணும். என்ன தனியா இருக்கும்? ஒய்ஃப் இருக்கு, ஜாலியா இருடா. அத்தை என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏண்டா அந்த கிளாஸ்ல டியூஷன் மிஸ் கிட்ட விட்டுட்டு போற மாதிரி இந்த மாதிரி இருக்கற? இரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏமா, போயிட்டு வரேன். பாத்து போங்க அத்தை. அந்த கக்கூஸ் எல்லாம் கழுவி வை. கழுவி இருக்கா? காட்டி பாருங்க. உங்க வீடு மாதிரி வச்சுக்காத. நம்ம வீடு பாத்து அடுப்பாங்கறையில ரொம்ப கேவலமா இருந்துச்சு. நான் உட்காந்து கிளீன் பண்ணி கிரீஸ் மாதிரி இருக்கு, எல்லாத்தையும் எடுத்தேன். அது மாதிரி வச்சுக்காதமா. சரிப்பா, போயிட்டு வரேன். வந்து பாத்திரத்தை பூராத்தையும் கழுவுறப்போ அப்படியே பாத்ரூமையும் கழுவுற. அது போக நீதான் சமைக்கிற, நாளைக்கு நான் சமைப்பேன், மறுநாள் நீ சமைக்கிற, அடுத்த நாள் நான் சமைப்பேன். மொத்த வீட்டையும் பினாயில் ஊத்தி ப்ளீச்சிங் பவுடர் போட்டு தேய்ச்சி இப்ப கழுவி நீ ரெடி பண்ற. என்ன ஆட்டங்க! வந்துட்டா போதும், அப்படியே தைய தக்கா. அரே, ஊர்ல வெள்ளம் வந்துருச்சு, பஸ் கேன்சல் ஆயிருச்சு. டைம்
பாத்துட்டு இருக்காங்களா? என்ன இதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்க ஹால்ல வாட்சே பார்த்துட்டு இருக்க என்ன? இல்லப்பா மணி 8:50 ஆச்சு. சரி 9 மணிக்கு ஒரு நடக்கும், அதை பாத்துக்கிறீங்க. 9 மணிக்கு ஒரு நடக்குமா? ஆமா, அவன் ஒய்ஃப் அப்பதான் எந்திரிச்சு வருவா வெளியே காலையில. நேத்து 8:40க்கு எந்திரிச்சா, நேத்து 8:50, இன்னைக்கு தான் 8:50 ஆயிடுச்சு வரல. அப்ப 9 மணிக்கு தானே வருவா, நாளைக்கு 9:10. நான் ஒரு மாசம் போனா 12 மணிக்கு எந்திரிப்பா. இல்ல ஆமா நீ எப்ப எந்திரிக்கிறது, உனக்கு எப்படி சமைச்சு கொடுத்து எப்படி சாப்பிடுறது, என்ன நீ இப்படித்தான் சாப்பிட்டுக்கிறியாடா? என்னமா பண்றது? அப்புறம் எப்படி உடம்பு இருந்தா இழைச்சிட்டியே, ஒண்ணுமே இல்லையே உடம்புல, என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. 9 மணிக்கு ஒரு பொம்பளை பிள்ளை எந்திரிச்சா வீடு விளங்குமா? மூதேவி நடு வீட்டுல வந்து நின்னுக்கிட்டு டண்டரக்கற அதுதான் நடக்கும். ஒண்ணு இல்ல 9 மணி என்ன 9 மணி விட்டா நான் இல்லைன்னா அப்ப 10 மணி 11 மணிக்கு போகும் போல. என்ன ஏதாவது ஆர்டர் போட்டுருக்கீங்க? நீ எந்திரிச்சு உன் டைம் என்ன? இல்லம்மா அவன் குழந்தை வேற வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ண முடியல. அப்புறம் குழந்தை தூங்குறதுக்கு ஏதாவது இருக்கு, நைட்ல கஷ்டப்பட்டு நீ வக்காலத்து வாங்குறியா? இல்ல வாங்கணும்ல. வாய்தா போட்டுருவோமா? இங்க வா. நான் பிள்ளையே வளர்க்கல, நான் அவங்களை எல்லாம் குப்பை தொட்டில இருந்து அள்ளி ஒரு டைலாக் போட்டுருவாங்க. ஒரு சைடு குடத்தை வச்சுக்கிட்டு இன்னொரு சைடு ஒன்னைய வச்சுக்கிட்டு இங்க இருந்து 3 கிலோமீட்டர் தண்ணி தூக்கத்துக்கு போயிருக்கேன் நான். இறங்கவே மாட்டேன். நீ இறக்கி போனா பக்கத்தூர் வந்துருமே. பக்கத்தூர் தான் போய் தண்ணி குடிக்கணும். இன்னைக்கு தானே பைப்பு போட்டான். எப்ப பைப்பு போட்டான்? கீழே இறங்க மாட்டான். ஒரு சைடு ஒன்னைய வச்சுக்கிட்டு ஒரு கையிலேயே சமைச்சு 9 பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கேன் நான். 4 பிள்ளைய பெற்றிருக்கேன். இன்னைக்கு கிராமம், இன்னைக்குலாம் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு. அன்னைக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏத்த அரைச்சு தான் நாங்களாம் நீர் பாய்ச்சணும். வந்துட்டேன் புள்ள வளர்க்குற பத்தி. 9 மணிக்கு எந்திரிச்சா குடுப்பா குள்ளு 9 மணிக்கு 9 மணிக்கு எந்திரிக்கிறேன். என்ன பண்றது? நீங்க இருந்த டைம்ல இப்ப எல்லாம் அந்த மாதிரி யாருமே இல்ல. அதுக்கு என்ன செய்யறது? அதெல்லாம் சரி உங்கள்கிட்ட கொடுத்துறேன். நீங்க ஃபீட் பண்ணுவீங்களா என்ன பண்ணுவீங்களா? ஃபீட் பண்ணுவீங்க. நான் எப்படி ஃபீட் பண்றது? இல்ல ஏம்மா நீ சும்மா இருமா, தேவையில்லாத கிளம்பி விட்டுட்டு இருக்கமா நீங்க. என்னங்க என்ன பண்றீங்க? டிவி பார்த்துட்டு இருக்கேன். இந்த வாட்டி எழுதி பார்த்தா தான் சரியா வரும். என்ன எழுதி பார்க்கணும்? கணக்கு எழுதி பார்த்துருவோம். கணக்கு எழுதி பார்த்துருவோம். ஏன்னா நீங்க மாசம் ஒரு கணக்கு சொல்றீங்க. 15ஆம் தேதியே வந்து காசு கொடுப்பான்னு எனக்கு கொடுத்து வச்சிருந்த காசுல புடுங்கிட்டு போய் நீங்க செலவு பண்ணிடுறீங்க. தேவலாம் பண்ண மாட்டேன். தேவலாம் பண்ண மாட்டீங்க. அப்ப நான் தேவலாம் செலவு பண்றேன். ஆரம்பிக்காத பாப்போம் என்ன சொல்லணும் பாப்போம். எவ்வளவு வந்துச்சு சம்பளம்? எவ்வளவு வந்துச்சு? இவ்வளவு சம்பளம் வந்தது. இவ்வளவு சம்பளம் வந்துச்சு. இவ்வளவு வந்து வாடகை கொடுத்தீங்க. வாடகை கொடுத்தோம். ஈபி பில் கட்டணும். வந்து மளிகை ஜாமான் கடைக்காரருக்கு செட்டில் பண்ணோம். ஒரு நிமிஷம் இருங்க. உங்க போனை கொடுங்க. ஜிபே இருக்குல்ல? ஹிஸ்டரி ஓபன் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுலதான் எல்லா கணக்கும் வரும். என்னங்க வெறும் 18 காலையில ஒரு 18, மதியம் ஒரு 18, திருப்பி மதியத்துக்கு அது என்ன இங்க 36ன்னு போட்டுருக்குது. வெங்கடம் தான் 18 ரூபா டீன்னு தனியா விக்கிறாங்களா? சரி ஏன் ஹெல்த்தியா உடம்புக்கு? ஆமா ரொம்ப இது. அப்பப்ப அதை கொஞ்சம் குறைச்சிக்கணும். 18 ரூபாங்கறனால கொஞ்சம் குறைச்சிக்கலாம்னு நினைக்கிறேன் நான். கொஞ்சம் இதுல நிறைய போகுதுங்க எக்ஸ்பென்சஸ். சரி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. வேற ஆளு காமா. நான் போட்டு தரேன், வீட்ல போட்டு தரேன் டீ. சரி நீங்க அத வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துங்க டீ தூள். இதெல்லாம் போட முடியுமா? போடு. நெக்ஸ்ட் இது இதுக்கு பேருக்கு இது சிகரெட்டுக்காக சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிடல் உனக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிடலுக்கு போனோம்ல. உனக்கு ஹாஸ்பிடல் செலவு தான். எனக்கு வந்து உடம்பு சரியில்லாம போனதை வந்து நீங்க கணக்குக்குள்ள கொண்டு வரீங்க. ஆனா நீங்க கொண்டு வர மாட்டாங்க. மனுஷனா இருப்பீங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்க முடியுமா? சரி நான் பேசுறேன். எங்க அப்பாட்ட கால் பண்ணி எங்க அப்பாட்ட இருந்து உங்களுக்கு ஜிபே பண்ண சொல்றேன். உனக்கு ரொம்ப கேவலமா இல்ல? என்ன கேவலமா? நீதான் கணக்கறன்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்ப யோசிக்கிறீங்க. சரி ஒரு எழுதல விடாத. ஹாஸ்பிடல் போனதெல்லாம் எழுதாதீங்க. சரி எழுதுறமா. அடுத்து என்ன இது என்ன 1800 ரூபாய்? என்ன 1800 ட்ரெஸ்ஸா? எதுக்கு ட்ரெஸ் வாங்குனீங்க நீங்க என்கிட்ட சொல்லாமா? நான் எங்க வாங்குனேன்? நீ தான் போய் வாங்குன. வாங்குனதா? நான் என்ன ஒரு ட்ரெஸ் வாங்குனதுக்கு அப்ப அந்த ஒரு ட்ரெஸ் வாங்குனதுல மொத்த மாசம் இது போச்சா? காசு போச்சா? ஒரு ட்ரெஸ் வாங்க கூட எனக்கு ஒரு ட்ரெஸ் கூட நான் வாங்க கூடாதா? அப்படியே ஜிபேல போயிட்டு கீழ போய் பாரு. இங்க பாரு இங்க யார் தெரியுமா? இது என்னது? இதுவும் Dress தான். இங்க பாரு இதுவும் Dress தான். இதுவும் Dress தான். ஒரு இதுவும் Dress தான். ஒரு மாசத்துல ஒண்ணுதான் பாவாங்க. எவ்வளவு Dress எடுக்கற மட்டும் நீ பாரு. யார் நானா? நான் Dress எடுக்கறேன். நானா? நான் இனிமே Dress எடுக்கல. நீங்க எனக்கு Dress வாங்கி தராதீங்க. வாங்கி தந்துட்டு இப்படி சொல்லி காட்டுறதுக்கு எதுக்கு வாங்கி தரணும்? இல்ல சொல்லி காமிச்சிட்டீங்க. இதுக்கு முன்னாடி சொல்லிருந்தீங்கன்னா அந்த டயலாக் வந்திருந்தா ஓகே. இப்ப சொல்றீங்க இல்ல எனக்கு வேண்டாம். இல்ல எனக்கு கணக்கு பண்ற மூடே போச்சு. நீங்களே பாத்துக்கங்க. இனிமே கணக்கு கேட்டா செல்லுபால் அடிங்க. என்னடா கொடுமையா இருக்கு. அவளே வந்து கணக்கு போறேன்னு சொன்னா கணக்கு போட்டு காமிச்சா டக்குனு கேட்டு போட்டு ஓடுறா. இது மணிப்பேர கேட்கணும் நான் போயிட்டு.
சாரி சாரின்னு கேட்டுக்கிட்டு என்னம்மா? எதுக்கு சாரி கேக்குறீங்க நீங்க? எதுக்கு கேக்குறேன்னு எனக்கும் தான் தெரியல. கணக்கு கேட்டீங்கன்னு கேட்ட, கணக்க சொன்னா நீ கடுப்பாயி போற. அப்ப இன்ன வரைக்கும் என்ன சாரி கேட்க சொல்ற? சரி கேக்குறேன், மன்னிக்க மாட்டேன், திரும்பி அப்படியே ஆங்கியா போய்கிட்டு இருக்கானேம்மா. அது அப்ப நீங்க என்ன ரியலைஸ் பண்ணல? அது என்ன பிரச்சனை, நீங்க என்ன சொன்னீங்கன்றத நீங்க என்ன ரியலைஸே பண்ணல. எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்க பேச்சுக்கு சாரி கேட்டா இவன் வந்து ஓகே அப்படின்றக்காக வந்து சாரி கேக்குறீங்க. அதுக்காக கேட்கலாம். இல்ல அந்த சாரி எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியலமா. என்ன தப்பா பண்ணிட்டப்ப? சாரி 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 சாரிடா சாரி சாரி சாரி. ஏய் ஏய் என்ன மிரட்டுறீங்க? இல்ல உன்னே சொல்லுமா. சாரி ராணி சாரிடா. எப்பயுமே இப்படிதான் நான் லூசாவே இருக்கேன். எனக்கு வந்து நான் ரொம்ப பெரிய இடியட்டாவே வாழ்ந்துட்டு ஏன் நீங்க அழுகுறீங்க? அழுகாதீங்க, நீங்க ஏன் அழுகுறீங்க? அழகே போட்டு முடிச்சது. அழுகாதீங்க, சரி விடுங்க விடுங்க. அவனுக்கு வாய் வலிக்குது. கொஞ்சம் rest எடுத்துட்டு போமா. நம்ம நல்லதுக்கு தானே சொல்றேன். இந்த கணக்கு எதுக்கு? நமக்காக, நம்ம ஃபேமிலி நம்ம நல்லா இருந்தா தானே குழந்தைங்களும் நல்லா இருக்கும். பார்த்து செலவு பண்ணுங்க. என்னாச்சு என்னாச்சு? அம்மா அம்மா பரிதாபங்கள் புது எக்ஸாக்டா இந்த கடைசியா நடந்தது எல்லா மாசமும் நடக்கும். எல்லா மாசமும் கணக்கு கேட்க வேண்டியது. தண்ணி வருது. உட்கார்ந்தா இதுக்கே அவ்வளவு, அதுக்கே அவ்வளவு ஆச்சு. நீங்க போய் பரிதாபங்களுக்கு பில் வந்து நீங்க தானே கண்டென்ட் எழுதி கொடுக்குறீங்க. ஆமா, நான் தான் மாசம் உட்காந்து 6 வாரம் கண்டென்ட் வேற எழுதி தரேன் அவங்களுக்கு. சீரியஸா வாய் வலிக்குது. பில்ல காட்டினா இவ்வளவு ஆச்சா? நான் போன மாசமே சொல்லியிருப்பேன், அடுத்த மாசம் இந்த அளவுக்கு பில்லு வர வாய்ப்பு இருக்கு, அடுத்த மாசம் வந்தா ஊன்னு கத்தாதீங்க அப்படின்னு. மறுபடியும் இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து பாக்குற மாதிரி கத்த வேண்டியது. எனக்கு நிஜமா நம்ம வீட்டுல நடக்குது அங்க டிவில பாக்குற மாதிரி ஒரு ஃபீல். கண்ட்ரோலே பண்ண முடியல, சிரிப்பு வாய் இது ரொம்பவே ஆப்டா செட் ஆன மாதிரி இருந்துச்சு. இல்ல இவங்க பண்ற எல்லா எபிசோடுமே வந்து நம்மளுக்கு ஆப்டா தான் இருக்கு. அதனால தான் எனக்கு டவுட்டா இருக்கு. இங்க நடக்குது எழுதி தரீங்களா எதுவும் நீங்க? அப்படி எழுதி தரல, நானே தான் பண்ணிட்டு போயிடலாமே.